ஜி போட்டியடா போடுவோமா? நான் எங்கள் அம்மா அதோட குளத்தை மட்டும் காமிச்சு தந்துடுறேன். ஸோ இப்போ நம்ம உள்ளே பேசின மாதிரி மாம் இஸ் டூயிங் தி கோலம். இது என்னமா அந்த பாவக்காய் குளம் தானா? பூ தான் போட்டிங்களா? இது பாவக்காய்க்கு தெரியாதாண்ணா? அதானே. ஸோ வாட் வி ஹேவ் ஹியர் இஸ் தி பாவக்காய் கோலம். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களும் இவங்களும் கோலம் போட்டிருக்காங்க. ஹாய் சொல்லு. ஹாய். இப்போ தான் வந்து PON போட்டிருக்கேன். நம்ம GAL போடணும். GAL போடுறதுக்கு தான் இப்போ நான் ட்ரைனிங் கொடுக்கணும் உனக்கு. அதனால் இல்லைடா ஒரு குவார்ட்டர்ஸில் இருந்தோம்ல. அப்போ கார்த்திகை அன்னைக்கு காலேஜ் விட்டு நான் வர்றதுக்கே 6 மணி ஆயிடுச்சு. எல்லோரும் கார்த்திகையும் எல்லோரும் ஒரு ஒரு வீட்டில் சின்ன சின்ன குழம்பு போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்தேன் நான் எங்கள் வீட்டு வாசலில், அது குவார்ட்டர்ஸில் ஒவ்வொரு இதுவும் ஃப்ளாட்டில் வீட்டு வாசலில் கொஞ்சோண்டு இடம் இருக்கும், அதில் போட்டுட்டு மெயின் ஏரியாவில் வந்தேன். வந்து அப்படியே இழுத்தேன், பெருசு பெருசாக ஆக்கி அந்த கோலம் நல்லா பெருசாகிடுச்சு எல்லோரும். ஆனால் கலர்லாம் கொடுக்கல, நல்லா இருந்துச்சு. உடனே எல்லோரும் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்களா? எல்லாரும் அவரவர் வீட்டில் இருந்து விளக்கு கொண்டு வந்தாச்சு. அது வரைக்கும் எல்லாம் அவரவர் வீட்டில் விளக்குக்கிறதா தான் இருந்தாங்க. இது மொத்தமாக விளக்கு கொண்டு வந்துச்சு, ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். சரி சூப்பர். சரி வா உங்களோட ஜி போடுவோம் வா. இது இதெல்லாம் இது போட்டது என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இங்கே பாருங்க ஹாப்பி இல்லை இங்கே காமிக்கிறேன் நான். HAPPYPON போட்டாச்சு. ஓ மட்டும்தான் குட்டியாக இருக்குது, ஏன்னா வந்து அது குட்டி ஓ அதானே. சரி ஓகே. இப்போ அடுத்து வந்து நம்ம ஜி போடுறோம். இதில் இவ்வளோ காசு இருக்குடா. ஏன்னா எதுவுமே ஜி போட இவனுக்கு தெரியவே தெரியாது. உனக்கு தெரியுமா? நீ போட்ட ஓ ஜியை பார்ப்போம். எங்கடா என்ன தெரியாது? ஜி பறந்துக்கிட்டு இருக்கு ஸ்பேஸில். எங்கே இருக்கு கீழே? இதே போட்டுருமாடா? ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை உனக்கு இந்த மாதிரி போட்டால் ஓகேவா? இந்த மாதிரி போட்டுடலாமா? ஓகே. ஆனால் இது எனக்கு ஜி மாதிரியே தெரியலையே, கிட்னி மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இது நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம், இது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். இது நல்லா தான் இருக்குது. சரி ஃபஸ்ட்டு ஜி போட்டுட்டு ஓகே. அப்போ மொதல் சி வந்து பெருசாக வரணும்டா, ஓகேவா? ஒரு நிமிஷம் இருடா, இவனை வேறு தளபதி இருங்க தளபதி. ஜி கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தளபதி. ஃபஸ்ட்டு இது வந்து இதை ஃபஸ்ட்டு பெருசாக போட்டுட்டு இங்கேருந்து கொண்டு வந்து இதை சிறுசாக வச்சுக்கணும். இதை இங்கேருந்து இப்படி கொண்டு இந்த ராசியமாக வருது, ரொம்ப கன்றாவியாக வருது. சரி இன்னொன்று ட்ரை பண்ணும். இப்படி போட்டோம், இப்படி வச்சுட்டோம். ஓகே. இந்த இடத்துல மட்டும் கிசுகிசுன்னு வருது, என்ன பண்ணுறது? ஜி இங்கே இப்படி வந்துருச்சு. ஓகே இங்கே இப்படி வந்துருச்சு. இதெல்லாம் உள்ளே போனோம். எது ஃபஸ்ட்டு போட்டது நல்லா இருக்கோ? இது போட்டேன், இதே போட்டுருமா? சரி வாங்க நாங்கள் கை விடுறோம் ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் முடியல. சரி 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 சரி. ஃபஸ்ட்டு வந்து சி இந்த இதில் இங்கே பாரு, இங்கேருந்து இருது இப்படி போடக்கூடாது. இப்படி தானே போடுவேன். இங்கே பாரு இப்படி போடணும், சரியா? இப்படி போடக்கூடாது. இப்படி போட்டிங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லாக பெருசாக உள்ளது, தெரியுதா? நம்ம போன சொன்னோம்ல. ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு சி மட்டும் போடு நீ ஃபஸ்ட்டு. பர்ஃபெக்ட். அதை மட்டும் இதாக்கி விட்ரு. சூப்பர். இப்போ இது வந்து இங்கே போகணுமா? இப்போ இப்படி வந்து இப்படி வருது. நம்ம இந்த ஜி நோட்டுங்க எடுத்துகிட்டு ஆரம்பிச்சோம். இப்போ இங்கேருந்து எடுத்து இப்படி எடுத்துடுறோம். ஓகே. அந்த ஜி மட்டும் காமி. அப்பா இங்கே போட்டோம். இதுதான் பின்னாடியா? பின்னாடி கடைசி போயிட்டு அப்போ ஒன்றும் இல்லை. இப்போ உள்ளே ஒரு சி போட்டு ஜி எடுத்துடும். கரெக்ட். இப்போ இங்கே இப்படி எடுத்து இங்கே பாரு, இங்கே ஒரு கீழே ஒரு கோடு போடு, சின்ன கோடு. இப்போ இது இப்படியே வந்து இதை டபுள் கோடு ஆக்கிடு. இங்கே பாரு, இப்படியே இதை ஃபாலோ பண்ணி வந்து செகண்ட் கோடு. ஓகேவா?
இங்கே வந்து நிப்பாட்டிடு. ஓகேவா? அவ்வளோதான். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்படி திருப்பி இங்கே வரைக்கும் போய் இப்படி சுற்ற போகிறோம். என்னாச்சு? பாருங்க, இது வளைஞ்சிருக்கா, என்ன போட்டிருக்கா, சீயா போட்டிருக்கான். அது ஓகே, அது பிரச்சனை கிடையாது. அது நம்ம இங்கே கடைசி வந்து கொடுக்கலாம். இப்போ இங்கே பாரு, இது வந்து இப்படி போய் இங்கே முடிஞ்சிடும். சரியா? இதோட சேர்ந்துடும். அவ்வளோதான். சொல்ல புரியுதா? இல்லை இப்போ இது இப்படி போய் இங்கே ஒரு கட்டை வரணும். லைட்டை திருப்பி மேலே கோடு திருப்பி வந்துச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது இவ்வளோ இந்த இது பாரு தொப்பை மாதிரி இருக்குது. இதை அழைச்சிட்டு திருப்பிட்டு இங்கே பாரு, இதை நம்ம அப்படியே கொஞ்சம் உடச்சி இப்படி நேரம் வைக்க போகிறோம். அவ்வளோதான். இது வந்து இங்கேருந்து திருப்பிடு. அவ்வளோதான். இப்போ இதை உடச்சி விட்டு இந்த இடத்துல லைட்டை உடச்சி விடு. கலை சுற்றுமா? இப்போ இங்கே இந்த இதுக்கு நேராக இப்படி ஒரு கொக்கி போட்டு இப்படி போட்டுரு. அவ்வளோதான். சின்ன பா மாதிரி போட்டு லைட்டாக இப்போ அப்படி போட்டு அவ்வளோதான். ஜி மாதிரி இருக்காடா? ஓகேடா. ஜி டெலிஃபோன் மாதிரி இருக்கு. ஆனால் ஜி தான் அது. இல்லை இன்னும் வந்து இழுக்கணுமா? ஜி மாதிரி தான் தெரியுதுண்ணா. ஓகே. ஏ போட்டுருவீல? ஏ போட்டுருவீல? நான் அதுக்கு எங்கள் அம்மா பாட்டு வந்துடுறேன். அம்மா உங்களுக்கு ஏதாவது ஏ ஜி ஏதாவது போடணுமாம்மா? உங்களுக்கு இங்கே பாருங்கள், அம்மா பாருங்கள் கலக்கிட்டு இருக்காங்க. காம்பினேஷன் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குமா? சிந்து அவங்க வீட்டு வாசல்ல சின்னோண்ட இடமா தானே இருக்கும் அந்த ஃபிளாட்ல. அதுலேயே அழகழகா கலர் கோலம் போடுவா. டெய்லி ஸ்டேட்டஸ் வைப்பால. ஆமாம். நான் அதை வேற லாஸ்ட் இயரில் சேவ் பண்ணிலாம் வச்சேன் ஸ்டேட்டஸில். காம்படிஷன் இல்லை, அதை பார்த்து போடலான்னு. போட்டியா? ஏன் நம்ம பார்க்குறதோட சரி, நம்ம பார்க்குறத ப்ராக்டிஸ் பண்ணுறதோட சரி, அதுக்கு மேலே நம்மளால முடிய மாட்டேங்குது. கலர்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும் அவங்கள்ட்ட. இந்த அங்கேருந்து கருண் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாமா? சரி முடிச்சுருவீங்களா? தனியாக கலர் வாங்கலடா. ஏ போட்டியாடா? சூப்பர். வெரி குட். ரொம்ப பெருசாக இருக்குது எல்லு. இல்லை நீ என்னன்னா இங்கே பாரு, இங்கே பாரு, இந்த ஏவோட இதுதான் இங்கே இருக்கணும். நீ வேறு ஒன்றும் ஒன்றும் அது மட்டும் இங்கே பாரு, இந்த மேலே இருக்குல்ல. அங்கே ஒரு கோடு போட்டுக்கோ. இங்கே கீழே வந்து எங்கே கோடு வரும்னு போட்டுக்கோ. இப்போ எல்லாம் கோடு இல்லை. கள்ளிமந்தையான ஒரு ஊரில் நிறைய வீடு அடுத்தடுத்து இருக்கும். எல்லார் வீட்டு வாசல்லையும் இப்போ இங்கே வரைக்கும் கோடு போட்டுக்கோ. இது வரைக்கும் வச்சுக்கோ. சூப்பர். கரெக்டாக இருக்கு. அதான் யார் யார் வீட்டில் என்ன குழம்பு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஏன் தேங்க்யூ. சரி ஆண்டி போட்டுட்டு மீதி வைக்கிறேன். இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே வரணும். ரொம்ப பெருசாக இருக்கு அந்த கீழே உள்ளது. இதே சைஸ் தான் இருக்கணும். இப்போ பர்ஃபெக்ட். இந்த குழந்தை மட்டும் தள்ளி விட்டுனா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். சூப்பர். போட்டாச்சுல? சூப்பர். வெரி குட். நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இதில் வந்து நான் இதில் பாட் பண்ணது சொன்னது வந்து என்ன பண்ணுமா? என்ன ஜி மற்றலாம் பண்ணிட்டான். பேசு. ஏன்னா நான் ஒரு லூசி. ஜெய் இதே சொல்கிற கடமை என்னம்மா? க்ரீன் போதுமா? க்ரீன் போதும். அடுத்து போடுறதுன்னா ஆண்டி வாங்கி தந்துடுறேன். உங்கள் வீட்டில் போடுறதுன்னா வேற கலர் போடணுமாம்மா? இப்போ நான் நடுவில் அவ்வளோதானா? சரி சரி எல்லாத்தையும் காலி பண்ணிடும். அப்புறம் வேணும் வாங்கிக்கோங்க. சரியா? குறிக்கோளோட நீ முடிச்சிட்டானா எல்லாத்தையும்? நானும் காலி பண்ண வேண்டாம் தீனும். அப்புறம் வச்சுக்கிட்டே இருப்போம். கடைசியில் கீழே தான் போடுவோம். கோலம் போட இன்னைக்கு போட்டால் உண்டு. ஆமாம். ரன்னிங்லேயே வருது வீடியோ.
ஆமாம் ஃபுல் வீடியோ நல்லா 20 நிமிஷம் 20 நிமிஷம் வருங்களா? மணிமண்டலத்தில் இருக்கும்போது சவிதா நல்லா கோலம் போடுவா. ம் அப்போல்லாம் யாருக்கும் கிராமத்தில் அவ்வளோவா கோலம் போடலாம் தெரியாதுல்ல. ம் அதனால இவ நிறைய நோட்டெல்லாம் வச்சிருப்பா. குளங்குளமா அவளுக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும், போட்டுக்கிட்டே இருப்பாளா. ம் அப்புறம் எல்லா வீட்டு வாசல்லையும் போய் இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு கமெண்ட் போட்டுட்டு வந்துருவா. ம் அவன் கலர் மட்டும் கொடுத்துட்டு இருப்பாங்களா? கலர் போட சொல்லி. அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ்ஸு? சார்ஜஸ்லாம் கிடையாது. நாங்கள் இன்னைக்கு கோட்டை ஓட்டி இருக்க மாட்டோம்டா. ஐடியா அந்த 50 ரூபா வாங்கி கோட்டை கட்டி என்ன பண்ணுவீங்க? இல்லை இப்போ கலர் கோலம் போடுறதுக்கே கல்யாண வீட்டுக்கெல்லாம் ஆளுங்க வச்சிருக்காங்கல்லடா. ம் கோலம் போட்டுறதுக்கு காசு தான். நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணுவோமாம்மா? நம்ம பண்ணுவோமா? ம் நம்ம இந்த கோலம் போடுறதுக்கே மூச்சு சொல்லுது தம்பி. அவ்வளோதான், அது வயசு காட்டுது. ம் சரி தம்பி, ரொம்ப எடுக்க வேண்டாம். ஸோ அம்மா வந்து எனக்கு இது என்ன ஸ்லேட்டில் காமிச்சதை விட இது இன்னும் பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. ஸ்லேட்டில் காமிச்சப்போ கொஞ்சம் கசகசன்னு இருந்துச்சு. இன்னும் இது லைனிங்லாம் கொடுத்தோன்னா இதை அழகுபடுத்தி. ஓ லைனிங் கிளாத்து தைச்சிருவீங்களா? ப்ளவுஸ் தைச்சிருவீங்களா? ப்ளவுஸு தைக்கலடா. லைனிங் கிளாத்தில் எடுத்து வைக்க போகிறீங்க? லைனிங் கொடுத்தோம்னா அழகாயிடும்னு சொன்னேன். இன்னும் சூப்பராகிடுமா? ஆமாம். ஓ இங்கே ஒரு அப்பா அப்பா வந்து இதில் கமெண்ட் கொடுப்பாங்களா? தெரியல. சரி நான் அப்பா கொடுத்துறேன். ஓ பொங்கலுக்குள்ள இன்னும் கலர் வேறு இருக்கா? எல்லாத்துக்கும் வேறு வேறு கலரா? வேற என்ன கலர் இருக்கு போடலாம்? கலர் ஆல்டர்னேட்டிவாக போடு. எல்லாத்தையும் ஒரே கலரில் ஏன் போடுற? எல்லா கலரும் போட போறியா? எல்லா கலரும் இருக்கா நம்மகிட்ட? இருக்கிற கலர் போடு. இருக்கிற எல்லா கலரும் என்ன கலர் இருக்கு அதை போடு போடு. இங்கே பாரு 3 கலர் இருக்குன்னு வச்சுக்கோ. இங்கே பாரு எல்லோ ஆரஞ்சு க்ரீன் இருக்குன்னு வச்சுக்கோ. அவன் இதுக்குள்ள அது இது அது கண்டுக்காத. எல்லோ ஆரஞ்சு க்ரீன் இருக்குன்னு வச்சுக்கோ. அதுக்கிட்ட அந்த பக்கம் மறுபடியும் எல்லோ ஆரஞ்சு க்ரீன் போடு. அப்படியே போட்டுன்னா கலந்து முடிஞ்சிடும்ல. கலர்லனா அப்படியே கலந்து கலந்து விடுன்னு சொல்றாங்க. ம் ஒவ்வொருத்துக்கும் ஒரு கலர் வச்சுன்னா நமக்கு 10 கலர் இருக்கணும்ல. 1 2 3 4 5 10 கலர் இருக்கா நம்மகிட்ட? 10 கலர் வானவில்லே கிடையாதுலடா. இந்த இன்னும் உட்காந்தா கொலை பண்ண போகிறாங்க. ஆமாம் இதோ மாடர்ன் கோலம். இது இல்லையா அநியாயமாக இருக்குது. கோலத்துக்கு வந்து சோதனை. யாராவது எங்கேயாவது அம்மாவோட கோலம் எபிலிட்டிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராமன்? நல்லா தான் போட்டிருக்காரு. அப்படியா? பார்த்தீங்களா பிளேட்டுக்கு ஒரே ரசிகர் அப்பா மட்டும். இப்போதான் ஆரம்பிச்சிருக்கா. நான் போட்ட பிறகு தான் பினிஷிங் தெரியும். அப்படியா? ஓப்பனிங் நல்லா இருக்கு, பினிஷிங் எப்போ இருக்குன்னு பார்ப்போம். இல்லை பாப்பா ஆமாம் நல்லா தான் போடுறாங்க. அம்மா வந்து இது ரோடு சொல்கிறா இல்லை ரோடு சகதியாக இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் இதாக மாட்டேங்குது. ஏமா ஆமாம், அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நீ வேற நாங்கள் இங்கே வந்து இதெல்லாம் போட்டேன். ரொம்ப இந்த பள்ளமாகி எவ்வளோ அசிங்கமாக இருந்தது. எனக்கு தண்ணி அப்படியே கெட்டிக்கிடும். ம் இப்போ வந்து ஒரு மாதிரி சரி பண்ணி வச்சுருக்கேன் நான். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா ஃபுல்லாக? அதனால தான் இவ்வளோ இருசாவது போட முடியுது. ம் எத்தனை லிட்டராக இருக்குது முடிஞ்சா? அதனால எப்படி தெரியுமா, முயலுக்கு என்ன கலர் கொடுக்க போகிற? முயலுக்கு பச்சை கலர் கொடுங்க. பச்சை முயல். நீங்கள் 2 பேரும் கோலம் போட்ட அந்த ஃபோட்டோ இருக்குல்ல, எந்த ஃபோட்டோ? அருப்புக்கோட்டை. ஆமாம் ஆமாம் அந்த ஃபோட்டோ இருக்குது. ப்ளஸ் இங்கே வச்சு நாங்கள் ஒன்று எடுத்துருப்போம். அதுவும் ஒன்று இருக்குது. நம்ம வீடு பால் காய்ச்சின புதுசில் ஒரு கோலம் போட்ட மாதிரி ஒன்று இருக்கும். ஆமாம், அதில் வாசலில் உட்காந்து எல்லாம் பவதாரணி எல்லாரும் இருப்பீங்க. பவதாரணி இல்லை, நானு இல்லை நானு பவித்ரா அண்ணி எல்லாரும். ஆமாம், பிரியங்கா இருப்பா. பவித்ரா உட்காந்துருப்பா. கரெக்ட், பிரியங்கா இருப்பா. அதெல்லாம் இதில் உள்ள கட்டிட்டா உள்ள அங்கே கட்டி. வேணுமா உங்களுக்கு மாயல? நவீனா நவீனு நீ எந்த குளம் போட்ட நவீனு? நானா போடல. நான் எதுமே போடல. அப்போ என்ன போட்டுருக்க? நான் ஒரு லூஸ் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கான் வீடியோவில். நான் எல்லாத்துக்கும் கலர் கொடுத்தது. வெரி குட் வெரி குட். நீ வந்து எதுமா போதில்லை. இது இன்னும் நடுவில் போடுறதா பளிச்சின்னு போடணும். இந்த இது நான் ஒரே ஒரு தான் இருக்கு, கொடுத்துரு. என்னடா பண்ணுற? யாராவது உட்காந்து போட்டிருப்பாங்களா கோலம் போட்டு? அதான் மோடா போட்டு யாரும் உட்காந்து கோலம் போட்டு நான் பார்த்ததில்ல இது வரைக்கும். என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. அதுக்கு உடந்த உன் புருஷன் வேற போட்டு டயர்ட் ஆகிட்டானா ரெஸ்ட் எடுத்து மணி போடுறா. நீ சும்மா உட்காந்து கிடைக்காத. சும்மா இருக்கிறது சும்மா ஆகி ரெஸ்ட் எடுத்து மணி கோலம் போடுவான். இதுக்குள்ளேயும் கலர் வருமாமா? இந்த இடத்துக்குள்ளேயே கலர் வருமா? போடணும். அதான் அதுக்கு தான் எந்த கலர் அதிகமாக இருக்கோ அதை பார்த்து போடணும். கலர் இல்லைன்னா விட்டுருவீங்களா அப்படியே? கலர் இல்லைன்னா அவ்வளோதான். நைட்டு மழை வந்து அடிச்சிருச்சுன்ற வேண்டிதான். இங்க ஒரு கலர் இருக்கு. இந்த இருக்கு
போடு போய் இது கரெக்டாக இருக்குமா இந்த கலரு இந்த இடத்துக்கு? போடுங்க நம்ம போடுறதான் கலரு. எல்லாம் இருக்கும் பூ வச்சு இலை வச்சு டெக்கரேஷன்லாம் போடுவாங்களா? அத ஆத்து போய் அத பூ இருக்குல்ல. ஆமா நிறைய பூ இருக்கு நல்லா இந்த அங்கல ஆமா. அதான் இது அந்த சங்கு பூவாமா? ஆஹா சங்கு பூ வேற. இது என்ன பூ? இது 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 அரளி, இது அரளின்னு நினைக்கிறேன். பூ வஞ்சனை ஓ இது அரளி விதையா? இது இல்ல இது வந்து எல்லோ அரளி. எல்லோ அரளினா அது சேஃபா? எல்லோ கலர் அரளி. கருப்பு எறும்பு மாதிரி கடிக்காது அதானே? சிவப்பு எறும்புனா கடிக்கும். ஜிகினா போடலாம். ஜிகினாவா? ஜிகனாவா பொடியே 10 தெரில. ஜிகினா வேறையா? வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக ஏற்ற போகிறாரு அவ்வளோதான். வாங்க நீ டீ போட்டு மட்டும் வாங்க போங்க. ஒரு ஆறு அந்த வீட்டு தலைமகன் இருப்பா. அதனால தான் அவங்கள சொல்கிறாங்க. இந்த போட்டு கொடுக்குறேன். நவீன் உனக்கு டீயா காப்பியா? நவீன் பால் தான் அது வேற குடிக்க மாட்டேன் வேற. டீ நான் காப்பியெல்லாம் பழக்கம் இல்லை. நீங்க நானும் குடிக்க மாட்டேன். இது ரொம்ப என்ன குடிக்க மாட்டாங்க அதனால இது என்ன நல்ல பழக்கமா வச்சிருக்கீங்க? ஆமா நான் குடிக்காத இவனும் குடிக்க மாட்டாங்க. பரவாயில்ல. அப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ எடுத்தோம்னா இருக்கா ஆமாம். காரைக்காலில் அவங்க ரொம்ப வெளியிலே வரமாட்டாங்க ஜனனி. ம் அப்புறம் நம்ம போய் கோலம் போடுவோம், வீட்டுக்கு வெளியே வாங்கன்னு சொல்லி 2 பேருமா சேர்ந்து கோலம் போட்டோம். ம் அப்போ வேற வீடு கிடையாது, 4 வீட்டில் 2 வீடு ஆள் இருந்தோம், 2 வீடு ஸ்கூல் மாதிரி நடத்துனாங்க. ம் அதனால அந்த இதில் போட்டோம். அப்போ ஒரு வீடியோ எடுத்தோம், அது எங்கே இருக்குன்னு தெரியல. அதுவே ஒரு டிஜிட்டல் கேமில் எடுத்தது. ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு சேர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சேரில் நம்ம உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு நம்மளே போட்ட மாதிரி வீட்டில் போட்டுக்கலாம். அம்மா அங்கே பேசிட்டு இருக்காங்க. எப்படி டீ பிரேக்? டீ பிரேக்கா? டீ யார் போட்டுட்ருக்கா? உன்னுடைய புருஷன், சரி உன்னுடைய கணவன், அப்பா. இப்போ இதுக்கு வந்து அவுட்லைன்லாம் வந்து காலையில் போடலாம்னு நினைக்கிறேன். உட்காருங்க. நீ இந்த மண்ணை தட்டி விட்டியா? நான்லாம் ஒன்றும் பண்ணல. ஆனால் பாருங்களா, 2 நல்லா போடல அப்படின்னே நான் மண்ணை தட்டுன்னு இருக்கேன். கைப்பிள்ளை அடி நான். சரி அவ்வளோதான். இப்போ எங்கெங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இங்கே நடுவில் போடுறது தான் இப்போ நல்ல கலர் வேணுமே. ஒயிட்டை போட்டு விட்ருவோமா? ம் ஆமாம், இது அவங்களுக்கு கொடுத்தானா அவங்க அந்த முயலுக்கு அதை போடுவாங்க. முயலுக்கு பர்பிள் கலர் வடிவம் போட முடியும். என்ன கலர் போட்டா என்ன? அதாடி கலருக்கு 4 மேல் 4க்கு ஒரு கலர். முயல் கொண்டு சோதனை. ஆமாம், இருக்கிற கலரை போட்டு காலி. நீதான் முயல் போட்டியா? முயல் யாராவது அம்மா தான் இருக்குமா? எல்லாம் வரையறதுலாம் அம்மா தான். ஆமா கண்ணு போட்டே பிளாக்ல போட்டேன். அவங்க எல்லோ எடுக்கலனாங்களா? பிளாக்ல சரி கொஞ்சம் லைட்டா சும்மா அது பேருக்கு ஒரு துணி மாதிரி போட்டா நல்லா தான் இருக்கும். அந்த கேமரா எது வரைக்கும் ஃபோக்கஸ் ஆகும்? அர்ஜுனா பண்ணி பாரு. தேனது பாரு. நல்லா பெருசாக தூரமாக தெரியும். எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியுமா? இது ஃபுல்லாக தெரியும். இங்கடா. டீ வந்துருச்சு. ரைட் गाइस டீ எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்கதானே டீ கேட்டோம். ராஜிமா இந்த வந்துட்டேன். இதை கட் பண்ணிடு. இதை கட் பண்ணிடு. எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? இந்த இது கொஞ்சம் எடுத்துக்கோ. போடணும்டா. ஆ இது ஒரு கோடு போடணும். அப்படியே போட்டு ஒரு கோடு. எப்படி? உள்ள கோடு போட்டு ஒரே முட்டையா போட்டுடணும். சரியா? இல்ல இந்த குளமால நம்ம வண்டி அடிச்சினா வண்டி பஞ்சர் ஆயிடுமே. அப்படி சொல்லிட்டு போக மாட்டாங்களா? பாத்தீங்களா எப்படிலாம் கலாய்க்கிறானோ? உங்கள்கிட்டயே பால் வாங்கி கொடுத்துட்டு உங்களே கலாய்க்கிறான். அவன் பால் கலாய்க்கிறான். பால் உப்பு போடுவோம் கொஞ்சம். சரி, இதை போடட்டா? பிளாக் போட்டு பிளாக் எஃபெக்டா இருக்கும். லாக் இருக்கான்னு தெரியல ஃபர்ஸ்ட். இருக்கு நிறைய இருக்கு. இது இதோட ஹைட் ஏறும். எல்லாத்துக்கும் பிளாக் போட்டு சொல்லுங்க. வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் திஸ்? அதுக்கே தெரியாதுல்ல. இந்த இடத்துல இது கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இல்ல வேண்டாம். எடுத்துக்கணும். அப்புறம் அம்மா தெரிய மாட்டாங்க. அதனால தான் அப்படி வச்சிருக்கேன். நம்மளுக்கு கோலம் தான் முக்கியம். நம்ம முகர கட்ட அப்புறமா தைக்கலாம். பிளாக் போட வேண்டாம். ஏன் நான் அவுட்டர்ல எல்லாம் வேண்டாம். அவன் பேச்சில் எடுத்துக்கலாம். அது பேச்சே இருக்காது. ஒரு இது மட்டும் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அது வந்து நேவி ப்ளூ கலர் லைக் போட்டிருக்கேன்ல. கேமராவெல்லாம் எடுத்து எடிட்டிங் ஆயிருக்குல்ல. அது வெறும் இது மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி கை போட்டு பார்த்தோம். இந்த மாதிரி ஏங்க கொசு கடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இது கோலம் நீங்க முடிச்சிருவீங்களா? இல்லை 2 நாள் ஆகுமா? இந்த பத்தி கொடுத்துருவேன். உங்க பானை எல்லாம் நான் போடல. இந்த நவீன்
அவருக்கு பச்சை போட்டு நீங்கள் பொறுத்துங்கப்பா. தீப்பெட்டி ஒன்று இருந்துச்சுல, நம்பர் கையில்படி பார்த்து இந்த தீப்பெட்டிங்க இந்த 40 பொறுத்து அந்த அப்படியே கீழே கொஞ்சம் சொறி வச்சுரு. ஸ்டாண்டில் வண்டி இல்லை இதோட எதிரில் காட்டுறா அது பட்டாசாடா வேட்டை வைக்கிற நீ இப்படி தாண்டா பிடிக்கும் இப்படி என்ன பண்ணுறீங்க? அவங்க சேர்ல என்ன தள்ளி வை. கூட இங்கட நீ பொறுத்து ஆக்சர் பண்றான். அவன் இப்படி தான் காசு அவன் கமலஹாசன் மாதிரி நடிக்கிறான் அவன் நடிப்பழகன் பிடிக்கல அடை லவீன் இப்போ அப்பா தந்த கிளாஸ் வாங்கிட்ட ஓடு. வாங்கி குடிச்சிட்டாங்க போல, கூப்பிடுறாங்க. இது தட்டிடாத இல்லை அவனை மண்டே பின்னாடி தள்ளிக்க. ஜாலியாக இருக்கு. ஸோ அம்மா முடிக்க போகிறாங்க. ஸோ ஃபைனல் டச் ஆஃப் அ கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் none other than இதுக்குன்னு எதுவுமே நான் கலர்ஸ் எல்லாம் வாங்கலடா. ஒரு 3 கலர் மட்டும் அன்னைக்கு எங்கேயோ கடையில் வாங்கினேன். அது சும்மா ஒரு அம்மாவை பார்த்ததுனால வாங்கினேன். ஸோ இது அவுட்லைன்னா அப்போ இது போட்டதுக்கப்புறம் ஒயிட் இன்னும் திக்கன் இன்னும் பண்ணுவீங்க. ஒயிட் போடணுமா? காலையில் தான் போட்டுக்கலாம். இங்கே வர்றா அப்பா பாருங்க என்னவா கரெக்டாக இருக்கா கலர்லாம்? கழுகு பார்வையா? க்ளீனாக இல்லாதனால அதுதான். அவங்கள்ட்ட கூட ஏன் உனக்கு வெஜ்ஜிக்குனா வேண்டாமா? அங்க எல்லாத்துக்கும் நிறைய போட்டேன். இதில் மட்டும் போடுங்கம்மா, அந்த ஆரஞ்சில் மட்டும். ஆரஞ்சுக்கா? ஓம் கோவிந்தோ கோவிந்தோ கோவிந்தோ. போதும், ஆஃப் பண்ணிட்டா ஃபோனை கூட. கடைசியில் முடிக்கணும்ல. என்ன சொல்லு இன்னும் இந்த இதை நீங்கள் போடுங்க. ஐயோ சரி. சரி நீங்கள் கீழே வாங்க. ஸோ தட் வாஸ் தி நான் உங்கள் பானை அதெல்லாம் போடலை. எல்லாம் காலையில் மூணு இருந்தா பொங்கலுக்கான கோலம்லாம் கிடையாது. கோலம் வந்து பொங்கல் பொடிக்காக கோலம். இல்லை பொங்கல் டைமில் கோலம் போடுறோம். பொங்கலுக்காக கோலம் போடல. அப்படி தரமா? ஏதோ ஒன்றுடா. ஏதோ ஒன்று. எங்கள் அம்மா இதுக்கப்புறம் காலையில் லைனிங் கொடுக்க போகிறேன்றாங்க. ஸோ அது கொடுக்க போகிறாங்க. ஸோ ஐ எம் ரன்னிங் அவுட் ஆஃப் சார்ஜ் ஆன் மை ஃபோன். ஸோ இல்லைடா, நான் இப்போ கலர் ஸ்பெசிஃபிக்காக வாங்கலை. இதுக்குன்னு வாங்கலை. இருந்த கலரை அம்மா பிளான் இல்லாமல் இருந்தனால கொஞ்சம் அப்படிலாம் இல்லை. இது மாதிரி சாக்கு சொல்லிக்கலாம். ஆமாம். சரி ஓகே. சரி பாய். தேங்க்யூ சொல்லிடுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் மீ குஹன் வீடியோ ஃபார் ரவுண்ட் சைனிங் ஆஃப். டேக் கேர். பாய். ஏய் நீ எப்படி அங்கே போனேன்? 2 பேர் பாய் சொல்லுங்கள். பாய். ஓகே. இப்போ vlog முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தா அம்மா அவுட்லைன்லாம் கொடுத்து சூப்பர் ஆக்கிட்டாங்க பாருங்கள். ஜிச்சட 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 ஹை 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 ஹை. இதில் பக்கத்தில் பத்தி வேறு வச்சுருக்காங்க பாருங்கள். கோலத்துக்கு கொசு கடிக்கூடாதுன்றனால. ஏம்மா சூப்பராக இருக்குமா? அந்த அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் அது தனியாக தெரியுது என்ன? ஓகே வெரி குட். தேங்க்யூ.